ஐயா இன்னும் பிரசிடண்ட் காணா. அதை விடியா இந்த பாரு, அன்றரோட ஒருத்தர் நின்னுட்டு தலையில என்ன ஆட்டம் போட்டு இருக்கான் பாரு. அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா, இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தான், வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அதோ நிக்கித மூதேவி, அதோட பிரச்சனை தான். பக்கத்தூர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருச்சான். ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கியா தகராறு இருக்கு, இப்ப பொம்பளை தகராறு வரையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என் தம்பி, பக்கத்தூர் பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கியா சண்டை இருக்கு. என்ன வாக்கியா சண்டை இருக்கு? ஏய், நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி சரி. இப்ப நீ கைய பிடிச்சு இழுத்ததுனால புதுசா தகராறு வரும். என்ன தகராறு வரும்? ஏயா, நான் சரியா பேசுறேன்னா? ரொம்ப கரெக்ட். கரெக்ட். ஊரை விட்டுரு. என்ன ஊரை விட்டுரு? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? பயங்கரமான கல்லூரி மங்க, புரியும்படியா கேப்லாம் பேசுங்க. என்ன கேப் இல்லாம பேசுங்க? நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு புரியுதாயா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா? இருடா, என்ன இருடா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா? கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா? ஐயா உட்கார்ந்து பேசுவாங்க. ஐயா உட்கார்ந்து பஞ்சாயத்து. இந்த மாதிரி சொல்லவாரி பயிலுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. மனுஷன் என்ன மனுஷனா இவன்? கோவப்படாதீங்க. என்ன கோவப்படாதீங்க? பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருங்க? வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டுக்கு போங்க? ஐயா நீங்களே. என்ன நீங்கல்ல? ஐயா 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 என்ன ஐயா? ஐயா ஐயா தலையே குழம்பிட்டாரு. லோக சந்தோஷம் தானே? நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டீங்க. என்ன அப்படி பண்ணிட்டீங்க? திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற. 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 ஏப்பா தலைவர் தப்பிச்சிட்டாரு, ஐயர் போயே போயிட்டாரு. என்ன போயே போயிட்டாரு? ஐயோ ஐயோ. வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை துள்ளடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல், வெற்றிவேல். நீ என்ன பெரிய டிஎம் சௌந்தரராஜனா? இல்ல அப்புறம் என்ன? அப்பனே முருகா, எனக்கு வேலை கொடு. அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலு, அத உன்கிட்ட கொடுத்துட்டா அவரு என்ன பண்ணுவாரு? இந்த பாருமா, நான் கேட்டது அந்த ஆளு கையில இருக்க வேலை இல்ல, எனக்கு வேலை குடியான்னு தான் கேட்டேன். முருகன் என்ன ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு, உனக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்கு. அத நீயா தான் தேடிக்கணும். வந்துட்டானுங்க. இங்க பாரு, வந்தமா சாமிய கும்பிட்டமா போனமான்னு மட்டும் இருமா. அதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு. அதை விட்டு வர்றவன் போறவனுக்கு விளக்கம் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாரு. நாங்க ஒண்ணு விளக்கம் கொடுக்க வரலப்பா. சாமி கிட்ட வேண்டிக்கிறதுனா மனசுக்குள்ள வேண்டிக்கணும். அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வேண்டக்கூடாது, புரிஞ்சுதா? சாமியை கும்பிடு. என்னையா இது? சாமி அங்க இருக்கு, நீ என்னடா என்ன பார்த்து இப்ப போஸ் காமிச்சு நின்னுட்டு இருக்க? இந்த பாரு, அப்படியே நின்றாத. வர்றவங்க போறவங்க எல்லாம் வீரபத்ர சேலன்னு நினைச்சிட்டு வாயில பெண்ணை அடிச்சுட்டு போயிட போறாங்க. அப்படியே அடிச்சாலும் நக்கி திண்டு போறோம்ல நாங்க. பாடியா பாடி நான் பேச்சு பேசுறாயா? பாரு முருகா, நீயே பாரு. உன்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்ல விட்டாளா பாத்தியா? சரி, அவளை நீயே பாத்துக்க. அப்பனே வேலவா, நான் நினைச்ச காரியம் மட்டும் நிறைவேறிச்சுனா உனக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீட்டுக்கு வந்து மாசா மாசம் வந்து விடாம மொட்டை அடிக்கிற முருகா. மாசா மாசம் மொட்டை அடிச்சா திரும்ப முளைக்கும்ன்ற தைரியம் ஏன்? காது அறுத்துக்கிறேன், மூக்கு அறுத்துக்கிறேன், நாக்கு அறுத்துக்கிறேன்னு வேண்டிக்கிறது. ஏன்னா அதெல்லாம் திரும்ப முளைக்காது பாரு. ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் அடுத்தவங்க காது அறுத்துதானே பழக்கம். ஒத்த அந்த பக்கம். முருகா, யாரு சுத்தி சுத்தி வந்து உங்களுக்குறா? இவளை பார்த்தா நம்ம ஊருக்காரி மாதிரி தெரியலையே. நம்ம ஊர்ல இருக்க கரம்ப பாட்டி, வேப்பண்ண கிராக்கி எல்லாரையும் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவ கிராஸ் பண்றப்ப சாம்பு வாசல் அடிக்குது. ஆளை பார்த்தா வசதியா அடிக்கிட்டு மாதிரி வேற இருக்கா. யாரா இருந்தா இவளை கிட்னா பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டியதான். ஹலோ, இப்ப பேசி பாக்கலாம். நீ யாருக்கிட்ட என்ன குண்டு கட்ட தூக்கிட்டு வந்தது இல்லாம கதவு சாத்தி தாப்பா போடுற? புரியல? உன்னைய கடத்திட்டு வந்திருக்கேன்.
கடத்துறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்காக ஏன் இப்படி சிரிக்கிற? கடத்திட்டு வந்தவன எல்லா பையனும் இப்படித்தான் சிரிப்பாங்க. எதுக்காக இப்ப என்ன கடத்தின? உன்னை வச்சு உங்க ஆத்தா பண்ற பணம் பறிக்க மரியாதை அட்ரஸ் கொடு. அட்ரஸா? அட்ரஸ் என்னத்துக்கு? போனா தரேன். செல்போனு? ஆமா, இந்த போன நீ எப்பயுமே கையில வச்சிருப்பியா? ஆமா, ஒன்ன மாதிரி புறம்போக்கு பயலுவா என்ன மாதிரி வயசு பொண்ணுங்களை ஈஸியா கட்டி இருக்கிற ரேட்டிய கலட்டி அவுத்த பொத்தி தூக்கிட்டு வந்துடுறீங்க. அப்புறம் எங்களுக்கும் எங்க வீட்டுக்கு ஒரு கனெக்ஷனே இல்லாம போயிடுது. அதெல்லாம் சரி கட்டத்தான் இது. எதுக்கு? பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கிறதுக்கு. சரி, இமிடியேட்டா போன் போட்டு கொடு, நான் பேசுறேன். இரு, போட்டு தரேன். எங்க அண்ணன் லைன்ல இருக்கிறாரு, பேசு. கூட பிறந்தவனா? ஹலோ, யார் பேசுறது? போன் பண்ணது நீதானடா, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சரி சொல்றேன். நான் உன் தங்கச்சியை கடத்திட்டு வந்த காங்கேயம் பேசுறேன். எந்த களவாணி பேசினாலும் கவலை இல்ல. சரி, அதை விடு. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. நாளை காலையில 4 மணிக்கு குளிக்காம கொள்ளாம ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை சூட்கேஸ்ல எடுத்துக்கிட்டு கொல்லிமலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு சின்ன குகை இருக்கு. அந்த குகை ஓரமா குத்த வச்சு உட்காந்துரு. உள்ளகிள்ள போயிடாத, பாம்பு கொத்தி செத்து போவ. எனக்கு பணம் கிடைக்காம போயிரும், உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கட்டு போவோம். மறந்துடாம 5 லட்சம் ரூபாய் கேஷ் ஓட வந்துரு. 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. சரி, ஒரு 2.5. 2 முடியாது. 1 இல்ல, ஒரு 50 25 முடியாது. கடைசி அவனை எச்சரிக்கிறேன். ஒரு 1000 500 குடியா? யோ, உன் தங்கச்சியை தூக்கிட்டு உனக்கு தோல் பட்டையெல்லாம் வலிக்குதியா? ஒரு 50 100 கூட ஒரு குவார்டராச்சு வாங்கி அடிச்சுக்கிறேன். முடியவே முடியாது. அறிவு கட்டவனே, கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு 50 ரூபாய் காசு இல்லைங்கிறியே. உன் தங்கச்சியுடைய கற்பை அழிச்சிட்டா என்ன பண்ணுவ? முடிஞ்சா அழிச்சுக்க. முடிஞ்சா அழிச்சுக்கிறவா? போன கிளவிடா பரதேசி. எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? பிச்சைக்காரப்புல போய் அண்ணேங்கிற, அம்மன் ஜல்லி கூட தர மாட்டேன்றான். எங்க அண்ணன் ஒரு கஞ்ச பையன். இது தெரியாம நீயே என்ன கடத்திட்டு வந்த? ஏதாச்சும் யூஸ் ஆகும் தான். ஆமா, உன்னையவே வளர்த்தான். நானா வளர்ந்துகிட்டேன். நீயாவா? சரி, மறுபடியும் நீயா போய் வளர்ந்துக்க போ. இரியா, நீ நினைச்சா கடத்திட்டு வருவ. நீ போனா போறதுக்கும் வானா வரதுக்கும் நீ வச்ச ஆளா நானு? இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீதானே என்ன தொட்டு தூக்கிட்டு வந்த. நீதான் என்ன காலம் பூரா வச்சு கஞ்சி ஊத்தணும். யாரு? நானு? நீயே. உனக்கு? எனக்கு கஞ்சி போடி. இவள நானே கஞ்சிக்கு நாயா அலையிறேன், இதுல இவளுக்கு வேற கஞ்சி ஊத்துறோம்ல. கஞ்சி போடினா போட்டுனா போவாளா? ஆமா, இப்ப நீ என்ன பண்ண? கராத்தேல எல்லா கலர் பெல்ட் நான் வாங்கி. கராத்த போல இருக்கியா? அடி பாவி, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஒரு கஞ்சாட காட்டப்படாதா? இப்பதான் தெரியுது. கோயில உன்னை வேட்டிய பொத்தி அப்படியே தோல்ல தூக்கி போடுறப்ப துண்டு மாதிரி கிடந்தையே, அதனுடைய உள்நோக்கம் இதுதானா? எம்மா, உன் கால விழுந்து கும்பிருந்தாயி, நீயா பொடி நடையா போயிரு. கொஞ்ச நேரம் கூட நான் வருத்தப்பட. இந்த ஜில்பான்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ உழைச்சு காலம் பூரா எனக்கு கஞ்சி ஊத்தற. அப்படி ஏதாவது நீ எனக்கு டிமிக்கி கொடுத்தான்னு வெய்யே, உன்னை ஜிமிக்கி ஆக்கி என் காதுல மாட்டிடுவேன்.